ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கோடிங்கில் ஒரு சம் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கோடிங் வந்து புரிஞ்சால் தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? அந்த கோடிங் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் எப்பயும் A to Z எழுதிட்டேன். அது மாதிரி எஜுகேஷன்றதுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை அதோட கொஷின் எழுதியிருக்கேன். இப்போ இதில் என்ன கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஈக்கு வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஈக்கு எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்கு டைரெக்டாக அடுத்த லெட்டர் வந்து என்னது? எஃப், சரிங்களா? ஈக்கு டைரெக்டாக அடுத்த லெட்டர் வந்து என்னது? எஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிக்கு சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு வந்து என்னது? முன்னாடி லெட்டர் வந்து சி, சரிங்களா? ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், அதே மாதிரி டிக்கு முந்தின லெட்டர் வந்து சி, சரிங்களா? அடுத்து யூக்கு பார்த்தீங்கன்னா யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வியை விட்டுட்டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ +1 போட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு லெட்டருக்கு வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ அடுத்து மைனஸ், அதாவது டைரெக்டாக முன்னாடி லெட்டர், ப்ரீவியஸ் லெட்டர். அடுத்து +1 கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி சிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்கு முன்னாடி பியை விட்டுட்டு ஏ, அப்போ இங்கே -1, சரிங்களா? ஸோ அடுத்து ஏக்கு பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. ஏக்கு இங்கே இருக்குது டி கொடுத்துருக்காங்க. அப்போ பிசியை விட்டுட்டு டி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வருது? +2 வருது, சரிங்களா? அடுத்து டீக்கு க்யூ கொடுத்துருக்காங்க. டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ டீக்கு க்யூ கொடுத்துருக்காங்கன்னா டீக்கு முன்னாடி 2 லெட்டர் வருது, எஸ்ஸு ஆர். ஸோ அதை 2ஐயும் விட்டுட்டு க்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வருது? -2 வருது, சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே என்னது? ஐக்கு எம்மு கொடுத்துருக்காங்க. ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேக்கும் எம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அடுத்து ஜேகேஎல் 3 லெட்டர் இருக்குது. ஸோ இந்த 3 லெட்டர் கழித்து தான் எம் வருது. அப்போ இங்கே என்ன வருது? +3 வருது, சரிங்களா? அடுத்து ஓக்கு கே. ஸோ ஓக்கு கே அதே மாதிரி மைனஸில் வருது. இந்த என்எம்எல்லை விட்டுட்டு இங்கே கே வருது, சரிங்களா? அப்போ -3. அடுத்து எண்ணுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. என் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை லெட்டர் கழிச்சு எஸ் வருது? 1 2 3 4. ஸோ +4. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் வந்தால் -4, ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக நெக்ஸ்ட் லெட்டர், அடுத்து ப்ரீவியஸ் லெட்டர், சரிங்களா? அடுத்து +1, அடுத்து முன்னாடி -1, திரும்ப +2 லெட்டர் தள்ளி, திரும்ப -2, முன்னாடி 2 லெட்டர் தள்ளி. ஸோ இந்த ஃபார்மில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இதுக்கு எழுதணும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. ஸோ எஸ்ஸுனா எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டரே நம்ம எழுத போகிறோம். ஸோ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? நம்மளுக்கு தெரியும், எஸ்ஸுக்கு அடுத்து டி வரும், சரிங்களா? அடுத்து சிக்கு முன்னாடி லெட்டர். ஸோ சிக்கு முன்னாடி லெட்டர் வந்து என்னது? பி. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்குவோம், சரிங்களா? ஸோ இங்கே டி, இங்கே வந்து பி. இப்போ ஹச்சுக்கு நம்ம என்ன வரணும்? +1, சரிங்களா? எஸ்ஸுக்கு அடுத்து டி, சிக்கு முன்னாடி பி. அதே மாதிரி ஹச்சுக்கு +1 வரணும். ஸோ ஹச்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயை விட்டுட்டு ஜே, சரிங்களா? ஹச்சுக்கு அடுத்து ஐயை விட்டுட்டு ஜே. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரணும்? ஜே வரணும். இங்கே +1. திரும்ப ஓக்கு -1 போட்டால் என்ன வரணும்? ஸோ ஓ இங்கே இருக்குது. ஸோ ஓக்கு இந்த எண்ணை விட்டுட்டு -1 போட்டால் இங்கே எம் வரும், சரிங்களா? அடுத்து இங்கே +1 முடிஞ்சிருச்சு, -1 முடிஞ்சிருச்சு. அடுத்து +2. ஸோ ஓக்கு +2 போடுவோம். ஸோ ஓக்கு அடுத்து பார்த்தா பியை விட்டுருங்க, க்யூவை விட்டுருங்க. அப்போ 2 போட்டால் இங்கே என்ன வரணும்? ஆர் வரணும், சரிங்களா? அடுத்து எல்லுக்கு -2. ஸோ எல்லுக்கு -2 போட்டோம்னா எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எல்லுக்கு முன்னாடி 2 லெட்டர் விட்டுட்டா கேவையும் ஜேவையும் விட்டுணும். அப்போ ஐ. ஸோ -2 போட்டால் இங்கே என்ன வரணும்? ஐ வரணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கோட் படி நம்ம எழுதுறது. ஸோ இப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். TBJMRI. ஸோ இந்த இருக்குது, ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள், TBJMRI. ஸோ இதுதான் வந்து என்னது? ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர், சரிங்களா? ஸோ ஒரு சிலது இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் புரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா ஈஸி தான், சரியா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.